இந்த முறை வாக்குகள் விஜய்க்கு மக்கள் அதிக அளவுல வாக்குகள் அளிக்கிறாங்க அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப என்ன அடிப்படையா இருக்கிறதுனா, இந்த விஜய் வாக்குகள் யாருடைய வாக்குகளை பிரிக்கும்? திமுக கூட்டணிக்கு சாதகமா அல்லது அதிமுக கூட்டணிக்கு சாதகமா இல்ல யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்க தெளிவா ஆய்வுல நம்ம தெரிய வந்தது என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புகள் வெளியிட்ட தொலைக்காட்சியிலேயே இறுதி நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 60 இடங்கள் இழுபறி, 80 இடங்கள் இழுபறின்னு சொன்னாங்க. இழுபறின்னு சொல்றதுக்கு எதுக்கு கருத்து கணிப்பு நடத்தணும்? இந்த தேர்தலை நம்ம கவனித்த போது பாத்தீங்கன்னா வாலண்டியரா எல்லா இடத்துலயும் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடியவங்க விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் சொல்றாங்க. வெற்றிலைக்கு ஓட்டு போட்டேன், நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டேன், நான் ஏற்கலப்பை கொண்ட விவசாயிக்கு ஓட்டு போட்டேன்னு யாரு வாலண்டியரா எல்லாம் சொல்லல. அப்ப இவர்கள் ரொம்ப ஆர்வ மிகுதியில் இருக்காங்க இந்த தாவேகாவினர். அதனால அவங்க எல்லா இடங்கள்லயும் சொல்றாங்க. விஜய் ஆகட்டும், நீங்க ரஜினிகாந்த் ஆகட்டும், தேர்தலுக்கு வந்துட்டாங்கன்னா அவர்கள் வேட்பாளர் தான். அவர்களும் மக்கள் பிரதிநிதிகளா வர வேண்டியவங்க தான். அவங்க தேர்தல் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய விளம்பரம் இல்லாமல் மிகப்படுத்தப்பட்ட விளம்பரங்களையும் கொடுத்தாங்க பத்திரிகை ஊடகங்கள். ஆக இந்த விளம்பரங்கள் ஒரு புறம், அதற்கு பிறகு இந்த கருத்து கணிப்புகள் என்று கட்சிக்கு ஆதரவான நிறுவனங்களே நடத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு போல ஆயிடுச்சு. இந்த எக்ஸிட் போல் தேர்தல் முடிவுகள்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி ஒருத்தருக்கு அதிமுக வெல்வது போல வருது, இன்னொருத்தருக்கு திமுக வெல்வது போல வருது, இன்னொருத்தருக்கு தாவேகா வெற்றி பெறுவது போல எப்படி வருது? அப்ப இந்த சாம்பிள் எடுக்கப்பட்டதிலேயே ஒரு பிழை இருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய ஆழமான விருப்பமாக இருந்தால் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அதிமுகவாகத்தான் இருக்க முடியும். ஆனால் நம்ம பேசினதுல பல பெண்கள் தாவேகாவுக்கு வாக்களித்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அவரு வெற்றி பெற்றுவார் சார், ஜெயிச்சிருவாரு சார், இந்த முறை விஜய் வரதுனால அவர்கிட்ட நம்ம வாக்கு போட்டோம்னா அவர் வெற்றி பெற்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துருவார் சார் என்பதாக நம்பக்கூடிய அறியாமையிலும் வாக்களிச்சிருக்காங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நேற்று இரவு எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வெளியாச்சு. இப்போ எல்லா மாநில தேர்தல்களும், தற்போது நடக்கிற அனைத்து மாநில தேர்தல்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் போல்ஸ்ன்றது வெளியாச்சு. அதுல பிரதானமாக தற்போது இருக்கிற ஆளும் கட்சியே திரும்பவும் தொடரும் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் சொல்லியிருந்தாங்க. சில நிறுவனங்கள் அதிமுக வரும், என்டிஏ அதிமுக கூட்டணி வரும் அப்படின்றதும், ஒரு நிறுவனம் தாவேகா வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க முதல்ல இதுல உள்ளார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது சரியான பிரதிபலிப்பாக மக்களுடைய கருத்தை சொல்வதாக இல்லைன்னு பார்க்கிறோம். என்ன காரணம்னா, எந்த தொலைக்காட்சிகளில் இந்த எக்ஸிட் போல் வந்துச்சோ அந்த தொலைக்காட்சிகளினுடைய செய்திகளையே நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே முரண்பாடு இருக்கு. நம்ம அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பின் போது ஒரு கருத்தை சொல்றாங்க, அதன் பிறகு தாவேகாவிற்கு வரலாறு காணாத அளவுல வாக்குகள் விழுந்திருக்கு, சிறுமிகள் முதல் பாட்டிகள் வரையில ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால மாறும் அப்படின்னு இடையில பேசினாங்க. திமுகவினுடைய ஆதரவாளர்களே நீங்க தாவேகாவுக்கு அதிகமா ஓட்டு விழுந்துருச்சு, குறிப்பா ஐடி கம்பெனிக்காரங்கன்னா நீங்க தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு சோறு போட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களை மறந்து விட்டீர்கள் அப்படின்னு எல்லாம் காணொலியை வெளியிட்டாங்க. அதே தொலைக்காட்சிகள்ல பார்த்தா இப்படி திமுக 130 150 இடங்கள் எல்லாம் 160 இடங்கள் பெருமல் என்றெல்லாம் வந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் நடத்தினது யாருன்னா ஒரு தனியார் அமைப்புகள் தான். நீங்க ஒரு பிரபலமான கருத்து கணிப்புகள் வழக்கமான கருத்து கணிப்புகள் நடத்துவதை விட புதிய சில நிறுவனங்களுடைய பெயர்களில் இந்த கருத்து கணிப்புகள் நாம பார்க்க முடியுது. இவர்கள் எக்ஸிட் போல்ல எத்தனை இடங்கள்ல சாம்பிள்ஸ் எடுத்தாங்க, எவ்வளவு பேர் கருத்து சொன்னாங்க, அதுல இருந்து எத்தனை இவங்க தேர்ந்தெடுத்து ஒரு தொகுத்து வகுத்து நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தமிழ் ஊடகம் சார்பில் நாம கிட்டத்தட்ட 3 காலகட்டங்கள்ல தமிழ்நாடு முழுவதுமே கருத்துக்களை கேட்டோம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அப்புறம் ஜனவரி மாதம், அதன் பிறகு இந்த மார்ச் ஏப்ரல்ல நம்ம எடுத்தோம். 150 மாதிரிகள் வச்சுக்கோங்களேன். அதுல எடுத்த போது நமக்கு
தெரிந்தது என்னன்னா, இந்த முறை வந்து வாக்குகள் வந்து விஜய்க்கு வந்து மக்கள் அதிக அளவுல வாக்குகள் அளிக்கிறாங்க அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ம். ஆனால் இப்ப என்ன அடிப்படையா இருக்கிறதுன்னா, இந்த விஜய் வாக்குகள் யாருடைய வாக்குகளை பிரிக்கும்? திமுக கூட்டணிக்கு சாதகமா? அல்லது அதிமுக கூட்டணிக்கு சாதகமா? இல்ல யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அங்க தெளிவா ஆய்வுல நம்ம தெரிய வந்தது என்னன்னா, குறிப்பா முதல்ல இவங்க என்ன ஒரு நெரேட்டிவ் தொடர்ந்து செட் பண்ணிட்டே வராங்கன்னா, பொதுவா திமுக தரப்பிலேயே, அதிலும் குறிப்பாக திமுக ஆதரவு ஊடகங்கள் அந்த செட் பண்ண நெரேட்டிவ் எப்படி இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா, விஜயினுடைய வாக்குகள் அதிமுகவை பதம் பார்க்கும். நாம் தமிழர் கட்சி இல்லாமல் செய்துவிடும். அதனால இயல்பாவே நீங்க வந்து திமுக வெற்றி பெற்றுவிடும் என்பதாகத்தான் ஒரு நெரேட்டிவ் தொடர்ந்து செட் பண்ணிட்டு வந்தாங்க. அதைத்தான் இந்த தொலைக்காட்சிகள் வலியுறுத்தி கொண்டிருந்தன. இடையில ம். வந்து இல்ல தாவேகாவுக்கு அதிக வாக்குகள் போயிருக்கு. திமுகவுக்கும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போல என்பதாக மாற்றி பேசத் தொடங்குனாங்க. ஆக மொத்தத்துல ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏன் இவ்வளவு குழம்ப வேண்டும்? களத்தில் பணியாற்றக்கூடிய, களத்தில் ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள்? நீங்கள் ஒரே வந்து நிலைப்பாட்டுல கள நிலவரம் என்னமோ அத சொல்லிட்டு போங்க. கள ம். நிலவரமும் குழப்பமா இருக்குங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த கருத்து கணிப்புகள் வெளியிட்ட தொலைக்காட்சிகளே இறுதி நேரத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, 60 இடங்கள் இழுபறி, 80 இடங்கள் இழுபறின்னு சொன்னாங்க. இழுபறின்னு சொல்றதுக்கு எதுக்கு கருத்து கணிப்பு நடத்தணும்? அது ம். மக்களுக்கே தெரியுமே. இல்லைங்களா? நீங்கள் அதற்காக எதுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ஆட்களை அனுப்பி, கேள்வி படிவங்கள் எல்லாம் குடுத்து, பதிலை வந்து எழுதி, அதில் வாக்கு பெட்டிகள் வைத்து, அதுல நீங்க ஓட்டு போட சொல்லி, அதையெல்லாம் நீங்கள் எண்ணி இழுபறியாக இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு வந்து கருத்து கணிப்பு? அப்ப ம். கருத்து கணிப்புக்கு வேலையே இல்லாம போயிருது. அப்ப அதுவே ஒரு தவறு, பிழை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் நாம. நீங்க இழுபறின்னு சொல்றதுக்கு வந்து கருத்து கணிப்பு தேவையே இல்ல. அப்ப நீங்க ம். எதையோ சொல்ல முடியாம தவிக்கிறீங்க. இல்ல யாரையோ வந்து இத சொன்னா அவங்களுக்கு வந்து வருத்தமாயிருமோன்னு நெனைக்கிறதுக்கு பேர் கருத்து கணிப்பு இல்ல. சார் களத்தில் ஆக்சுவலி மக்களுடைய இப்ப நான் இதுல இல்ல கேட்கும்போது இப்போ தமிழ்நாடு தேர்தல்ல கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்த ஒரு டாப் 5 அதே நிறுவனங்கள் மற்ற 4 மாநிலங்களுக்கும் சொல்லி இருக்கும்போது, அதுல இந்த மாதிரியான குழப்பங்களோ, ஏற்ற இறக்கங்களோ, மாறுதல்களோ இல்ல. பெரும்பாலும் வந்து எல்லா நிறுவனங்களும் இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. மற்ற மாநில முடிவுகள்லாம் இருக்கும்போது. அப்ப அங்கெல்லாம் அவங்க ப்ராப்பரா பண்ணியிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்ப தமிழ்நாடுன்னு வரும்போது மட்டும் தான் மாறுதா? இல்ல இது என்ன நீங்க பார்க்க போனா அப்படின்னா, அங்க எல்லா மாநிலங்களிலும் விஜய் போன்ற ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சி அங்கே நுழைந்ததா இந்த தேர்தல்ல அப்படின்னு பார்க்கணும் நீங்க. அப்படி அந்த தேர்தல்கள வந்து பெரிய அளவுக்கு புதிதாக இது போன்ற விஜய் போன்ற ஒரு கட்சி வந்து அங்க இறங்கல அதுல. அதனால அவர்களுக்கு வந்து கணிப்பது எளிமையானது இருந்திருக்கு. நம்ம என்னன்னா கருத்து கணிப்பு என்பது எந்த ஒரு கட்சி புதிதாக வந்தாலும் அல்லது பழைய கட்சி வெளியில போனாலுமே கள நிலவரம் எப்படி இருக்குங்கிறத சொல்லணும். அப்ப கள நிலவரத்துல நம்ம ஒரு 1000 பேருக்கு சந்தித்து நம்மளோட கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, அந்த 1000 பேர் ஒரு தொகுதிக்கு 1000 பேர் இல்ல, ஒரு தொகுதிக்கு 100 பேர்ன்னு எடுத்துக்குவோம். 100 பேரை ஒரு தொகுதிக்கு நம்ம சந்திச்சு கேட்கிறோம் அப்படின்னா, இதுல 234 தொகுதிகளுக்கு நம்ம எடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து மக்களுடைய எண்ண ஓட்டத்தை ஓரளவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். நீங்க ம். மிகச்சரியாவெல்லாம் அது வந்து துல்லியமா இருக்காது. ஏன்னா கருத்து கணிப்பு நேரத்திலேயே சரியான ஒரு தகவல் நமக்கு சொல்றாங்களான்னு இருக்கு இல்லைங்களா? ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, தவறா கூட சொல்லலாம். ஒரு சிலர் வந்து இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இந்த இந்த தேர்தல நம்ம கவனித்த போது வந்து பாத்தீங்கன்னா, வாலண்டியரா எல்லா இடத்துலயும் வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடியவங்க விஜய் ரசிகர்கள் மட்டும் தான் சொல்றாங்க. நான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன். நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டேன். நான் வந்து ஏற்கலப்பை கொண்ட விவசாயிக்கு ஓட்டு போட்டேன்னு யாரு வந்து வாலண்டியராவெல்லாம் சொல்லல. அப்ப இவர்கள் ரொம்ப ஆர்வ மிகுதியில இருக்காங்க இந்த தாவேகாவினர். அதனால அவங்க வந்து எல்லா இடங்கள்லயும் சொல்றாங்க. அது சொல்லலாமா கூடாதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அது என்னமோ நீங்க வந்து இந்த தொலைக்காட்சி தொடர்ல வரக்கூடிய இந்த ஓட்டு கேட்பாங்கல்ல, நான் என்னுடைய நடிப்ப பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க. சினிமால வரும்போது நீங்க என்னுடைய நடிப்ப பார்த்து ஓட்டு போடுங்க என்பதை போலத்தான் வந்து பெரும்பான்மையான அவருடைய ரசிகர்கள் நினைச்சிருக்காங்களே தவிர, இது ஒரு தேர்தல், ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு தேர்தல். இங்க முதலமைச்சர் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த சீரியஸ்னஸ் வந்து இந்த வாக்களித்த அ பெரும்பாலான அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே அவங்க வந்து வாலண்டியரா சொல்றாங்க. இப்படி வாலண்டியரா சொல்றவங்கள நீங்க வந்து முதன்மைப்படுத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? ஆக இது வந்து இந்த பத்திரிகை ஊடகங்கள் இதை கையாண்ட விதம் தவறு. அது நீங்க கருத்து கணிப்பாகட்டும் அல்லது வந்து வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாகட்டும், பத்திரிகை ஊடகங்கள் இதை கையாண்ட விதம் தவறானது. 2வது மிக அதிகமாக நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விளம்பரத்தை கொடுத்தது பத்திரிகை ஊடகங்கள் தான். ம். இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் வீட்டை விட்டு புறப்பட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, இந்த கலர் வேட்டி சட்டையோட தான் செல்கிறார். அப்புறம் வந்து சைக்கிளில் போகிறார் என்பதெல்லாம் நீங்க வந்து தேர்தல்ல அது இருக்காது. விஜய் ஆகட்டும், நீங்க அது ரஜினிகாந்த் ஆகட்டும், தேர்தலுக்கு வந்துட்டாங்கன்னா அவர்கள் வேட்பாளர் தான் அவங்க. அவர்களும் மக்கள் பிரதிநிதிகளா வர வேண்டியவங்க தான். அவங்க தேர்தல் நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய விளம்பரம் அல்லாமல் மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்களையும் கொடுத்தாங்க பத்திரிகை ஊடகங்கள். ஆக இந்த விளம்பரங்கள் ஒரு புறம். அதற்கு பிறகு இந்த கருத்து கணிப்புகள் என்று
கட்சிக்கு ஆதரவான நிறுவனங்களே வந்து நடத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு போல ஆயிடுச்சு. 2வது இந்த வட இந்திய ஊடகங்கள் வந்து நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள் தமிழ்நாட்டில் வந்து இதுவரையிலுமே நீங்க மிகச்சரியாக துல்லியமாக பொருந்துறது இல்ல. அது என்ன காரணம்னே நமக்கு வந்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று. நீங்கள் சொல்ல பிற மாநிலங்கள்ல பொருந்துவது போல் இங்க ஏன் தமிழ்நாட்டுல பொருந்த மாட்டேங்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்த மீடியா கண்ட்ரோல் என்பது வந்து சமீப ஆண்டு காலமாக அதிகரித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் வந்து இந்த ஊடகங்களை வந்து தாங்கள் கண்ட்ரோல் செய்வது, அதனுடைய எப்படிப்பட்ட செய்திகள் வெளிவரணும், எப்படிப்பட்ட கருத்து கணிப்புகள் வெளிவரணும்னு இங்க நிறைய லாபி செய்யப்படுவதாக நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்னா, இங்க நிறைய பத்திரிகை காட்சி ஊடகங்கள் அரசியல் கட்சிகளாலேயே நடத்தப்படுவது அப்படிங்கிறதுனால இந்த குழப்பம். அதனாலதான் வந்து தலையீடு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த வேறுபாடு. பிற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க வேறுபாடு. இங்கே அந்த பத்திரிகை வேறுபாட்டுல ஊடகங்களுடைய அந்த அந்த கணிப்பில் வேறுபாட்டுல சார் அந்த வேறுபாட்டுல இந்த ஒரு காரணத்தையும் வச்சுக்கலாமா? இப்ப வட இந்திய ஊடகங்கள் அப்படிங்கிறது வட இந்தியாவுல இருக்கிற மக்களுடைய பல்ஸ் என்னன்னு, அங்க இருக்கிற கல்ச்சர் என்ன, அங்க இருக்கிற மக்கள் எப்படி யோசிப்பாங்க, இப்படின்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிற வட இந்திய ஊடகங்களுக்கு தமிழ்நாட்டை கணக்கெடுப்பது, தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை கணக்கிடுவது அப்படிங்கிறது சவாலான ஒண்ணா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்க முற்றிலும் வேறுபட்ட ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல. இல்ல அப்படிப்பட்ட ஒரு மண்ணில தான் அவங்க வந்து முறையா அவங்க வந்து கணக்கெடுப்பு பண்ணணும். அதுதானே பத்திரிகை ஊடகத்துக்கு வந்து ஒரு அறம். எந்த மாநிலத்துல ஏன்னா குறிப்பா நான் ஒண்ணு வந்து நீங்க தொடக்கத்துல இருந்து இப்ப இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது. ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் இருக்கு இல்லைங்களா? நமக்கு வந்து பொருட்கள் நம்ம சோப் ஆகட்டும், ஷாம்பு ஆகட்டும், எண்ணெய் ஆகட்டும், இது போன்ற பெரிய நிறுவனங்களா இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து FMGCன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகம் விற்பனையாகக்கூடிய பொருட்கள், இது போன்ற நீங்கள் எல்லா பொருட்கள் எந்த பொருட்களானாலும் முதல்ல தமிழ்நாட்டுல தான் விற்பனை பண்ணுவாங்க. என்னன்னா தமிழ்நாட்டு கன்சியூமர்ஸ் நுகர்வோர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க மிகச்சரியான ஒரு வந்து ஃபீட்பேக் குடுப்பாங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்லிடுவாங்க. இன்று கூட இந்தியாவும், பாகிஸ்தானும் வந்து நீங்க நம்முடைய சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல வந்து கிரிக்கெட் விளையாண்டாங்கன்னா, பாகிஸ்தான் நல்லா விளையாண்டா, உடனே எந்திரிச்சு நின்னு கை தட்டக்கூடியவர்கள் நம்ம தமிழ்நாட்டு அந்த கிரிக்கெட் ரசிகர்கள். அவன் பாகிஸ்தான் அவர் வந்து அந்த மதத்துக்காரங்க, அந்த நாட்டுக்காரன் எதிரின்னுலாம் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலை காலம் காலமா இப்படிதான் வந்துட்டு இருக்கு. எல்லாவற்றையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்களா இருக்காங்க அப்படிங்கிறதுனால, இங்கதான் நீங்க வந்து சரியா பண்ணணும். ஆக இங்க நீங்கள் முறையாக எடுக்கக்கூடிய இந்த மாதிரிகள் தான், அது நேர்மையா பண்ணியிருந்தீங்கன்னா, அது சரியான ஒரு இந்தியா முழுவதற்குமே ஒரு முன்னுதாரணமா அமையும். இப்ப வட இந்திய ஊடகங்கள் வந்து நம்ம அவங்க அந்த பண்பாட்டுல இருக்காங்கன்னு சொல்றோம். கேரளாவுல மட்டும் வட இந்திய ஊடகங்களுடைய கணிப்பு எப்படி சரியா இருக்கு? அது வந்து நமக்கு இன்னும் தெற்க தானே இருக்கு. அது தென்மேற்குல இருக்கு கேரளா. ஆக அது இல்ல. இங்க பத்திரிகை ஊடகங்களில் அரசியல் தலையீடு இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த பத்திரிகை ஊடகவியலாளர்கள் சிலரே, மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர்கள் சிலரே வந்து பாத்தீங்கன்னா, துணை போகின்ற காரணத்தினால், பத்திரிகையாளர் அமைப்புகளை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்று வந்து கைப்பற்றக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் நீங்க வந்து மிக முக்கியமான பிரச்சனையா நம்ம பார்க்கணும். பத்திரிகை நிறுவனங்களை வந்து முதலீடு போட்டு அரசியல் கட்சிகள் நடத்துறது ஒன்று. அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் பத்திரிகையாளர் சங்கங்கள், மன்றங்களை எல்லாம் நீங்க வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக அவர்கள் கைப்பற்றும்போது, அப்புறம் என்ன உங்களுக்கு நடுநிலைமையான ஒரு தெளிவு மக்களுக்கு கிடைக்கும்? இன்று மக்கள் உண்மையிலேயே பத்திரிகை ஊடகங்களை மதிக்கிறார்களான்னு பாருங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்போ வாக்காளர்கள்ங்கிறது ஒரு 75,000 வாக்குச்சாவடிகள், 4,85,00,000 வாக்காளர்களுங்க. இதுல நீங்க வந்து ஒரு சாம்பிள்ஸ் எடுக்கிறோம். ஒரு 1000 பேர்கிட்ட நம்ம சாம்பிள்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, வெவ்வேறு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொகுதியில் 234 தொகுதியில எடுக்கிறோம் அப்படின்னா, ஓரளவுக்காவது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பொருந்திதானே வரணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து அதிமுக வெல்வது போல வருது, இன்னொருத்தருக்கு திமுக வெல்வது போல வருது, இன்னொருத்தருக்கு தாவேக வெற்றி பெறுவது போல எப்படி வருது? அப்ப இந்த சாம்பிள் எடுக்கப்பட்டதிலேயே ஒரு பிழை இருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, சரி இப்ப இது போன்ற நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இப்ப நிறைய பேர் நம்ம பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய பூக்கடைக்காரங்க, அப்புறம் தள்ளுவண்டிக்காரங்க, அப்புறம் யாராவது ஒரு குடும்ப பெண்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கறாங்க. இவ்வளவுதான் கேட்கறாங்க. அதுக்கு பிறகு ஊருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள பின்னாடி தான் ஊரே இருக்கு. இவங்க ஒரு 10 பேர், 20 பேர் தான் கடை வைத்துக் கொண்டு இருப்பாங்க. அவர்கள் வேறு ஊர்க்காரங்களா இருப்பாங்க. எனவே அது அந்த கருத்தை சரியா பிரதிபலிக்காது. ஆக சாம்பிள்ஸ் வந்து மிக அதிகமாக எடுக்கப்பட்டு, முறையாக எடுக்கப்பட்டிருக்கணும். உண்மையிலேயே நீங்க வந்து பார்த்தா, உயர் ஒரு தொழில்நுட்பத்தோடு மிக அறிவுபூர்வமாக சாம்பிள்ஸ் எடுக்கணும்னா நீண்ட நாட்கள் ஆகும். 1 நாள் 2 நாள்லாம் போய் நம்ம வந்து 10 பேருக்கு கருத்து கேட்டு வந்து இதுல 5 பேர் இப்படி சொல்றாங்க, 3 பேர் இப்படி சொல்றாங்க, 2 பேர் இப்படி பேசாம இருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் அது முறையான கருத்து கணிப்பே கிடையாது. ஆனாலும் கூட இந்த பத்திரிகை ஊடகத்துல பணியாற்றக்கூடியவங்க செய்தியாளர்கள் என்கிற போது
அந்த களத்திலேயே இருக்கக்கூடிய அவர்கள் வந்து கொஞ்சம் சற்று எளிமையாக எடுத்துட முடியும். இது மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு எடுத்துட முடியும். கேள்வி பதிலை கொண்டு எடுத்துட முடியும். எனவே இந்த எக்ஸிட் போல வந்து மக்களுடைய நிலைகளை சரியாக பிரதிபலிக்கவில்லை. அதே போல தனித்தனியா ஒவ்வொருவருக்காக ஒரு முடிவுகள் வருவது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இது பொதுமக்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கவில்லை என்பதைத்தான் காட்டுது. நீங்க எத்தனை பேர் ஒரு ஒரு 1000 பேர் உள்ள ஒரு கிராமத்துக்குள்ள போய் நீங்க எத்தனை நிறுவனங்கள் எடுத்தாலுமே அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அவருடைய உணர்வுகளை தானே பிரதிபலிக்கணும். அது எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு முடிவுகளை கொடுக்குது அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரதிபலிப்பா தான் நம்ம பார்க்கிறோம். இன்னமும் நாம் எங்கேயோ தவறு செய்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு இந்த கணிப்பு மேற்கொள்ளக்கூடியவர்கள் தவறு செய்கிறார்கள். அதே போல அது துல்லியமான மக்களின் ஒரு நிலையை பிரதிபலிக்கவில்லை அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஓகேங்க சார். நான் உங்களோட பார்வை தெரிஞ்சுக்க விரும்புறேன். இப்போ 4 முனை போட்டி இருக்கு இல்லையா? இப்ப யார் வந்து எந்த அளவுக்கு சீட்டுகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இப்ப நீங்க உங்களோட பிரச்சாரத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க. அதுக்கு முன்னாடி 5 வருட திமுக ஆட்சி எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறதுல இருந்து திமுகவினுடைய பிரச்சாரம், அதிமுகவோட பிரச்சாரம், விஜயனுடைய பிரச்சாரம், சீமானோட பிரச்சாரம் எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஸோ யார் இது கை கொடுக்கும்? யார் வந்து எந்த அளவுக்கு சீட்டுகளை வின் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல இதுல என்னன்னா, இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல கள நிலவரம் என்னவா இருக்கு? இப்ப அரசியல் கட்சிகள் என்னென்ன கட்சிகள் புதிதா வந்திருக்கு? இது என்ன வியூகங்கள் அவங்க அமைச்சிருக்காங்க? இதுல பணம் அப்படிங்கிறது ஒரு இறுதி நேரத்துல பணம் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்கு. இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம வந்து ஒரு 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 கணிப்புக்கு வர முடியும். அந்த அடிப்படையில திமுகவுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது வந்து வலிமையா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. குறிப்பா நீங்க சட்டம் ஒழுங்கு, பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா வந்து பெண்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு தமிழ்நாடு முழுவதுமே உங்களுக்கு. இந்த போதை மருந்து பழக்கம், மது பழக்கம் என்பதும் இது பெண்களை அதிகமாக பாதித்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை காரணமாக பெண்கள் ஒரு முடிவெடுத்திருக்காங்க இந்த தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது திமுகவிற்கு எதிர்ப்பாகத்தான் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கூட்டணி என்று பார்க்கும்போது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் தனித்து நிற்கிறாங்க. விஜய் வந்து எந்த கட்சியோட கூட்டணி இல்லாம இப்ப வந்து அரசியல நிற்கிறாரு. இப்ப இந்த களம் எப்படிப்பட்ட களம்? இதுல யாருக்கு வந்து மக்கள் ஆதரவு அளிக்க போறாங்க அப்படின்னு அந்த பார்வையில பார்க்கும் பொழுது, பொதுவாக அந்த மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த ஆன்டி இன்கம்பன்சி காரணமாக, திமுக மீதான எதிர்ப்பு அலை காரணமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன வந்து பார்த்தா இருக்கக்கூடிய மீதம் 3 கட்சிகள் தான். அதிமுக, நாம் தமிழர், தாவேகா. இதுல நம்ம களத்துல பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து முதன்மையாக தாவேகாவிற்கு அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதிய வேட்பாளர், புதிய வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. பெண்கள் ஒரு கணிசமான அளவு அளிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சற்று நம்ம ஆழமா பார்க்கும்போது 30 வயது வரை உடைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவிற்கு பெரும்பான்மையாகவும் 30ல இருந்து 80 வயதில் இருக்கக்கூடியவங்க ஒரு கணிசமான அளவுக்கு வந்து அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆண்கள்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இளையோர்கள் வந்து அவங்களும் இதே போலதான் நீங்க நாம் தமிழர் அதே போல தாவேகா அப்படின்னு பிரியுறாங்க. வாக்குகள் பிரியுது. அப்ப நீங்க வந்து இருந்தாலும் வந்து கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய மக்கள் யாருக்கு வாக்களித்தால் திமுக ஆட்சியை அகற்ற முடியும்? ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி மூலமா தான் வாக்கு அளிக்கிறாங்க. திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாகவும் எதிர் அலை காரணமாக தான் வாக்களிக்க போறாங்க. அப்ப யாருக்கு இவர்கள் வாக்களித்தா ஆட்சி அமைத்து திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து இறக்க முடியும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் தனித்து வந்து வெற்றி பெற்று இந்த ஆட்சி அமைக்க முடியாது. தாவேகாவும் தனித்து வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட முடியாது. அப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அவர்களுக்கு அதிமுக தான். எனவேதான் அந்த அடிப்படையில இந்த கணக்குகள் எல்லாம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல பணம் வாங்கி கொண்டு அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் தங்கள் விருப்பம் போல மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. பல இடங்களை நம்ம கேட்கும்போது தெரியுது. முதல்ல எல்லாம் யாருக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. இப்ப அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு அவங்களுக்கு விருப்பமான வாக்குகளை குத்திட்டு போயிருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் களத்துல இருக்கு. அந்த அடிப்படையில திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய ஆழமான விருப்பமாக இருந்தால் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவாகத்தான் இருக்க முடியும். ஆனால் நம்ம பேசுனதுல பல பெண்கள் வந்து குறிப்பா நீங்க வந்து தாவேகாவுக்கு வாக்களித்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அவரு வெற்றி பெற்றுருவார் சார், ஜெயிச்சிருவாரு சார். சீமான் அவர்கள் வந்து தேர்தல் நின்னாங்க, இன்னும் வெற்றி பெறல. ஆனா இந்த முறை வந்து விஜய் வரதுனால அவர்கிட்ட நம்ம வாக்கு போட்டோம்னா அவர் வெற்றி பெற்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துருவார் சார் என்பதாக நம்பக்கூடிய அறியாமையிலும் வாக்களிச்சிருக்காங்க. சோ அது எப்படி சாத்தியமாகும்னு அவங்களுக்கு தெரியல. அவர்கள கேட்ட இல்லம்மா 118 சீட்டு வேணுமேமா அவங்களுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஆட்சி அமைக்கிறதுன்னு கேட்டா அப்படிலாம் இல்ல சார், விஜய் சார் அதெல்லாம் வாங்கிடுவார் சார்ன்றாங்க. சோ இப்படி வந்து சென்ற வாக்குகளும் இருக்கு.
ஆக நிறைய வீணான வாக்குகள் இருப்பதாகவும் நான் கருதுறேன் நான். சரிங்களா? அவர்களுக்கு வந்து அரசியல் பற்றி அறியாத ஒரு கவர்ச்சியின் அடிப்படையில் திரைக்கவர்ச்சி அடிப்படையில் கதாநாயகன் என்கிற அடிப்படையில் வாக்களித்தவர்களும் இருக்காங்க. விஜய் வந்துட்டா மாற்றம் வந்துரும் நினைச்சு வாக்களித்தவங்களும் இருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நீங்க ஆட்களை எல்லாம் இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய அலைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு கடல் என்கிற மையப்பகுதியில வந்து நீங்க வந்து உற்று நோக்கும் போது இப்பொழுது திமுகவுக்கு எதிரான அலை கடுமையாக வீசுகிறது. எனவே அதிமுக பக்கம் தான் இந்த முறை வந்து பெரும்பான்மையான வாக்காளர்கள், அதாவது சிந்திக்கக்கூடிய வாக்காளர்கள் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். இதுல நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலை விட கடந்த தேர்தல் 8 விழுக்காடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல நாம் தமிழர் 8.2 விழுக்காடு எடுத்திருந்தாங்க. அவர்கள் இந்த முறை 12 விழுக்காடு தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா 15 20 விழுக்காடு வாக்குகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் எங்களுடைய கணிப்பா நாங்க வந்து தொடர்ந்து தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, பார்ப்போம் சார். தேர்தல் முடிவு அன்னைக்கு மே 4 அன்னைக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை இப்போதைக்கு பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.